ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி எஸ்பியோட நியூ பிளான் ரிலேட்டடான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் கண்டென்ட்டான பைமோட் அப்ளிகேஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான மொபைல் அப்ளிகேஷன். ஸோ நம்ம பைமோட் யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு தேவையான க்ரோசரிஸ் எல்லாமே வந்து நம்ம வீட்டிலேருந்தே வந்து ஆர்டர் போடுறது மூலமாக நமக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வெளியில் போய் டிராஃபிக்லலாம் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்க வேண்டியதில்லை. நமக்கு தேவையான க்ரோசரிஸ் நம்ம டோர் ஸ்டெப்ஸ்லேயே கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போ எஸ்பிஓட மார்க்கெட்டிங் பிளான்ஸ் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் கான்செப்ட், அது அவங்களோட பிஸ்னஸ் கான்செப்ட் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எப்படி வந்து மணி மேக் பண்ணுறாங்க, அதாவது அவங்க கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ தி ஐடியா அண்ட் கான்செப்ட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் டு ரீச் ஸ்மாலர் ஆடியன்ஸ். வந்து ஒரு சின்ன சின்ன ஆடியன்ஸே வந்து அவங்க கான்செப்ட் வச்சு எல்லாத்தையும் ரீச் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தே சுட் பி இன் எ பொசிஷன் டு மார்க்கெட் தெம்செல்ஸ் ஆர் தி ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் இன்டென்ட் டு. ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி பொசிஷனில் இருப்பாங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வந்து அவங்க மூலமாக வந்து நம்ம டிஃப்ரெண்ட் யூசருக்கு, ஸ்மால் யூசர் வரைக்கும், ஸ்மால் ஆடியன்ஸ் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் மேடு பாசிபிள் வித் தி பிஸ்னஸ் மாடல் அடாப்டட் பை எஸ்பிஓ. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ஆடியன்ஸ் கிட்ட வரைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வச்சு ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸ் எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் மாடல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க எஸ்பிஓ. ஸோ அதை வச்சு தான் வந்து இதை வந்து பாசிபிள், அதாவது சாத்தியப்படுத்துகிறாங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வேர் யூசர்ஸ் கேனாட் ஒன்லி லேர்ன் அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பட் ஆல்சோ அப்ளை சர்ச் லேர்னிங்ஸ் இன் ரியல் வேர்ல்டு என்விரான்மெண்ட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எஸ்பிஓவில் நீங்கள் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வச்சு தான் நீங்கள் இங்கே மணியை மேக் பண்ண போகிறீங்க. ஸோ அதை தான் வந்து நீங்கள் ரியல் வேர்ல்டு என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ மிஷன் அண்ட் விஷன், அதாவது ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல், அது மாதிரி. ஸோ டு ஸ்டாண்ட் as a connection between the organizations seeking to promote their brand and users who bring the reach to suspend. ஸோ இவங்க வந்து இப்போ எஸ்பிஓ யாருக்கு ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் வந்து ஒரு பிரிட்ஜாக டேக்ட் ஆகுறாங்கன்னா, அதாவது ஒரு பாலம் மாதிரி ரெண்டு பேர்த்தையும் இணைக்கிறாங்க. ஸோ அது யார் யாருன்னா வந்து இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பிராண்ட் இருக்குதுன்னா, அதாவது எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சக்தி மசாலா இருக்குதுன்னா அதை நிறையா பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வந்து நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம்ல. ஸோ நம்ம தான் வந்து அந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ண போகிற மாதிரி. ஸோ நம்மளாம் தான் அதில் யூசர்ஸ். ஸோ இது அதுக்கான எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, டு பிகம் த லீடிங் பிளாட்ஃபார்ம் தட் எம்பவர்ஸ் மீனிங்ஃபுல் கனெக்ஷன் பிட்வீன். ஸோ இதை வந்து ஒரு நல்ல ஒரு இதான் வந்து முன்னோடித்தனமான ஒரு ஆப்னு சொல்லலாம். அதாவது வருங்காலத்தில் இந்த ஆப் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளுக்கு, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு முதல் நிலையில் இருக்கணும்னு அவங்க வந்து நினைக்கிறாங்களாமா. ஸோ எங்கேஜ்ட் ஆடியன்ஸ், ட்ரைவிங் ஆர்டிஸ்டிக் க்ரோத் அண்ட் மியூச்சுவல் வேல்யூ. ஸோ அவங்க கான்செப்டே தான், அதாவது இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஃப்யூச்சரில் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எராவில் வந்து இந்த ஆப் வந்து நல்லா இருக்கணும்னு அவங்களோட மிஷனாக வச்சுருக்காங்க. ஸோ பிளான் வேரியன்ஸ் மொத்தமாக இதில் 3 பிளான் வேரியன்ஸ் தந்துருக்குறாங்க. ஸோ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அண்டு மார்க்கெட்டிங் அசோசியேட். ஸோ இந்த 3 கீழே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இதில் என்ன மேலே போட்டிருக்காங்கன்னா, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னால் வந்து ஃபஸ்ட்டு இதான், அதாவது நீங்கள் இதில் தான் வந்து எல்லாருமே வந்து நியூவாக எஸ்பிஓக்குள்ளே வருவீங்க. ஸோ இங்கே வந்து மைக்ரோ டாஸ்க் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைக்ரோ டாஸ்க்னால் வந்து அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் தருவாங்க. ஸோ அதை வந்து உங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பிகாஸ் நான் அதில் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ நான் இன்ஃப்ளூயன்ஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அதை நீங்களே உள்ளே வந்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்க்குன்னு அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அவங்களே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஒர்க் பண்ணணும் டெமோ வீடியோலாம் இருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க் தான். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேர் தே கேன் ஏர்ன் கமிஷன். ஸோ நீங்கள் அந்த மைக்ரோ டாஸ்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு கமிஷன் ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ மைக்ரோ டாஸ்க்னால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க். ஸோ அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கமிஷன் வரும், அதாவது சேல்ரி. நீங்கள் ஒர்க் பார்க்குறீங்க, அதுக்கு சேல்ரி. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, என்ன ஸ்கில் வேணும்னா, பேசிக் லேர்னிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இதுதான் உங்களுக்கு வேணும். ஸோ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், இது அதுக்கு அடுத்த பிளான்.
ஸோ இது வந்து மாட்ரேட்லி அட்வான்ஸ்டு வெர்ஷன். ஸோ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவோட இது கொஞ்சம் அட்வான்ஸ், அதாவது கொஞ்சம் நிறைய ஸ்கில்ஸ் தேவைப்படும். ஸோ இங்கே என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி நீங்கள் தனியாக வந்து இருக்கணும். அதாவது தனியாக நீங்கள் வந்து எல்லாமே பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஈவன் வித்தவுட் எனி யூசர் பேஸ் ஆர் தேர் செட் ஆஃப் ஆடியன்ஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஆடியன்ஸ் செட் இருப்பாங்க. ஸோ உங்களுக்குன்னு தனியாக நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து தி டாஸ்க் வில் ரெக்வயர் ஸ்பெஷல் லேர்னிங் ஆஃப் ஸ்கில்ஸ். இங்கேயுமே உங்களுக்கு ஸ்கில்ஸ் தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் தான் யூஸ் ஆக போகுது. அடுத்தது மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவ். இதுதான் வந்து கோ டு பிளான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிகாஸ் இங்கே தான் நிறையா வந்து ஆடியன்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. குட் ஆடியன்ஸ் வேர் தே கேன் ப்ரொமோட் அண்ட் மார்க்கெட் வேரியஸ் குட்ஸ். ஸோ இங்கே ஆடியன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராடக்டோட ரீச் கிடைக்கும். ஸோ அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. த நெசசரி லேர்னிங் ஆஃப் ஸ்கில் நீட்டடாக டாஸ்க் எல்லாம் முடிக்கிறது, இங்கே டாஸ்க் முடிக்கிறது இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஓவர் வியூஸ், அதாவது அதில் என்ன இருக்குன்னு. ஸோ நம்ம டாஸ்க்கு பே அவுட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நீங்கள் உள்ளே வந்து எஸ்பிஓவில் இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவில் தான் ஜாயின் பண்ணுவீங்க யாராக இருந்தாலும். ஸோ நீங்கள் எஸ்பிஓ பே பண்ண, அதாவது உள்ளே ஜாயின் ஆகிறப்ப நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் மாதம் 150 earn பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுதான் கான்செப்ட். ஸோ மாதம் 150 எப்படின்னா, டெய்லி ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு 5 ரூபா ஆட் ஆகும் ஒரு டாஸ்க் பண்ணிங்கன்னா, அதாவது மைக்ரோ டாஸ்க். ஸோ ஒரு கண்டென்ட் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க தர ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ அவங்க, அதாவது நீங்கள் உங்கள் ஏதாவது இன்ஸ்டா இல்லை ஃபேஸ்புக் அதில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மந்த்துக்கு 150 வந்து ஏர்னிங். ஸோ இது வந்து ஃப்ரீ பிளான், யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க. ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்பிஓ பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது மாதிரியான இதுலையெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். ஸோ டெய்லி டாஸ்க் ஷேர் கண்டென்ட் ஆன் சோஷியல் மீடியா, அதான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக். ஸோ ரெடெம்ஷன் லிமிட் வந்து உங்களுக்கு 500 ரூபா, அதுக்கப்புறம் 500 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நீங்கள் வித்ட்ரா போட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதிலேருந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னா, அதாவது உங்கள் சேல்ரி வந்து 20,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அடுத்த லெவலுக்கு போனீங்கன்னா. ஸோ இங்கே வந்து அடுத்தது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க இதுக்கு. ஸோ இதுக்கு நீங்கள், அதாவது நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பிளானை. பிகாஸ் இதில் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறாங்கன்னா, 6,000க்கு நீங்கள் வந்து ஒரு இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஆயிடுவீங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சேல்ரி அப் டு 20,000 வரைக்கும் இருக்கும். ஸோ டெய்லி டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா 50 rupees பர் டாஸ்க். ஒரு நாளைக்கு அதே மாதிரியே வந்து ஒரு டாஸ்க்கு தான். ஆனால் அங்கே 5 ரூபா நீங்கள் இந்த பிளான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம், அதாவது இந்த பேக் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 50 ரூபா. ஸோ மந்த்லி நீங்கள் 1500 ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 1500 மந்த்லி ஏர்ன் பண்ணுறதுக்கு எந்த ரெஃபரல் வேண்டியதில்லை. நீங்கள் இந்த 6000 பிளான் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். ஸோ இதில் டெய்லி டாஸ்க் வந்து ஷேர் கண்டென்ட் ஆன் சோஷியல் மீடியா, அதே மாதிரி இன்ஸ்டா ஃபேஸ்புக். ஸோ எப்போ வித்ட்ரா பண்ணிக்கலாம்னா மந்த்லி ஒன்ஸ் வித்ட்ரா பண்ணிக்கலாம், 1500 ஆர் எபோவ் அது மாதிரி. ஸோ அடுத்தது தேர்டு வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவ். ஸோ இதெல்லாம் லைனாக, அதாவது ஃபஸ்ட்டு உள்ளே வந்து ஃப்ரீயாக வருவீங்க. அடுத்தது 6000 பிளானை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். ஸோ அதுலேருந்து மார்க்கெட்டிவ் அசோசியேட்டிவ் ஆகணும்னா நீங்கள் வந்து யாராவது வந்து ஒரு ரெஃபரல் பண்ணியிருக்கணும். அதாவது உங்களுக்கு கீழே ஒரு, அதாவது நியூ ஜாயினிங்னு சொல்லலாம், ஈஸியாக சொல்லலாம். புதுசாக ஒருத்தங்க வந்து உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி உங்களை கீழே சேர்த்து விட்டிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவ் ஆயிடுவீங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பிளான்லேருந்தே தான் வந்து நீங்கள் 6000 பே பண்ணாவே போதும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இதுக்கு தனியாக பே பண்ணணுன்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. இங்கேயும் நீங்கள் கிட்டத்தட்ட 20,000 கிட்ட earn பண்ணலாம். ஸோ அதே மாதிரியே 50 டாஸ்க் பர் வீக், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு தான். அந்த டாஸ்க்குக்கு முன்ன மாதிரியே 50 rupees தான். ஸோ ரெஃபரல் வந்து ஒரு ரெஃபரல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் ரிவார்டாக 1000 rupees. ஓகேங்களா? அடுத்தது ரீபர்ச்சேஸ் ரெஃபரல். ஸோ இந்த 6000க்கு நீங்கள் இப்போ வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கள, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கீழே ஒரு டவுன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அது குறிப்பிட்ட பீரியட்க்கு அப்புறம் எக்ஸ்பைரி ஆகும். ஸோ அதை ரீபர்ச்சேஸ் பண்ணால் அதுக்கு வந்து 500 ரூபா பர் ரெஃபரல். ஸோ ரெஃபரல் லிமிட் நீங்கள் ஒருத்தர் வந்து நீங்கள் 40 பேர்த்த வந்து உங்கள் கீழே ஜாயின் பண்ணி விடலாம். ஸோ இன்ட்ரோ கமிஷன் பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் ரெஃபரேஸ் டெய்லி இன்கம் டாஸ்க் இன்கம். ஸோ இன்ட்ரோ கமிஷன்னா நீங்கள் இப்போ ஒருத்தங்க யாராவது ஜாயின் பண்ணி விட்றாங்கன்னா அவங்க டெய்லி டாஸ்க்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இப்போ ஒரு நாளைக்கு 50 ரூபாயா,
ஸோ 20%னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 10 ரூபா. உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் டெய்லி டாஸ்க் செஞ்சாவே உங்களுக்கு டெய்லி 100 ரூபா தனியாக ஆட் ஆகும். ஸோ இதுதான் இந்த தேர்ட் பிளானோட ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னே சொல்லலாம். பிகாஸ் உங்களுக்கு கீழே இருக்கிற டவுன்லைனர்ஸ் ஒர்க் பண்ணாவே உங்களுக்கு சேல்ரி ஒரு பக்கம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கீழே வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ்னு இருக்கா, 10 சக்ஸஸ்ஃபுல் கான்வர்சேஷன். ஸோ அப்படின்னா வந்து உங்களுக்கு கீழே இப்போ 10 பேர் வந்து யாராவது நீங்கள் சேர்த்து விட்ருக்குறீங்கன்னா எஸ்பிஓவில், ஸோ உங்களுக்கு வந்து டெய்லி டாஸ்க் அமௌண்ட் வந்து 1500 வரும். அதே மாதிரி ரெஃபரல் வந்து உங்களுக்கு வந்து 10,000 ருபீஸ் வந்திருக்கும். இன்ட்ரோ கமிஷன் வந்து 3000 வந்திருக்கும். ஸோ நீங்கள் மாதம் ஏர்ன் பண்ணது வந்து 14,500 வந்து உங்களுக்கு சேல்ரி வரும். ஸோ இது வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, கரெக்டாக யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க மட்டும் உள்ள வாங்க. பிகாஸ் இவங்கள ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற கம்பெனி. ஸோ எல்லோரும் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ டெய்லி டாஸ்க் இங்கேயுமே வந்து கண்டென்ட்டு தான் ஷேர் பண்ணணும் சோஷியல் மீடியாவில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரெஃபரல் பண்ணுறீங்கன்னா இந்த ரெஃபரலுக்கான 1000 ருபீஸ், அதாவது ரிவார்டு வந்து 24 மணி நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே டைரெக்டாக க்ரெடிட் ஆயிரும். ஸோ டாஸ்க் ஏர்னிங் பார்த்திங்கன்னா 1500 நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிடுவீங்க. பட் இங்கே வந்து நீங்கள் ரெஃபரல் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலேயும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ சம்மரி, ஸோ இதுக்கு வந்து என்னென்ன 3க்கு டிஃப்ரெண்ட்டுன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ டெய்லி டாஸ்க் இன்கம் வந்து மார்க்கெட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து நீங்கள் வந்து எதுவுமே பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ ரெஃபரல் இன்கம்மு வந்து அதாவது பே நத்திங். ஸோ நீங்கள் இப்போ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பிளானில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சேல்ரி வரும்னா, டாஸ்க் பண்ணிங்கன்னா அதற்கான சேல்ரி வரும். அப்புறம் யாராவது ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அதற்கான சேலரி வரும். ஸோ ரெஃபரல் லிமிட் வந்து எல்லாத்துக்குமே வந்து 40% தான் லிமிட்டு. இன்ட்ரோ இன்கம்முமே அப்புறம் ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம்முமே நீங்கள் மார்க்கெட்டு எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து உங்களுக்கு வராது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், அதாவது நீங்கள் 6000 பிளான் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா அதுலேயே உங்களுக்கு டாஸ்க் இன்கமும் ரெஃபரல் இன்கமும் வரும். அதே மாதிரியே மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் காட்டிய இன்ட்ரோ இன்கமும் ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கமும் உங்களுக்கு வராது. ஸோ அதே மாதிரியே 40 ரெஃபரல்ஸ் தான் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவ், ஸோ இங்கே வந்து நீங்கள் யாராவது ஒருத்தர் ரெஃபர் பண்ணாலும் ஸோ உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டுமே வரும். ஸோ டெய்லி டாஸ்க் இன்கம், டாஸ்கோட இன்கமும் வரும். ரெஃபர் பண்ணிங்கன்னா 1000 ருபீஸ் வரும். 40 பேர்த்த ரெஃபரல் பண்ணலாம். அப்புறம் இன்ட்ரோ இன்கம், ஸோ அவங்க ஒரு டாஸ்க் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 20% கமிஷன். ஸோ அவங்க மறுபடியும் அவங்க பிளானை வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒரு 500 வரும். ஸோ இதெல்லாம் தான் அதோட பெனிஃபிட். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ ஜாயின் நவ் டு ஸ்டார்ட் யுவர் ஜர்னின்னு தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பான் சக்ஸஸ்ஃபுல் யூசர்ஸ் கெட் தி ஃபாலோயிங். ஸோ நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டு பிகம் எ மார்க்கெட்டர், நீங்கள் மார்க்கெட்டர் அதாவது வித் எஸ்பிஓட நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டராக ஆயிடலான்னு சொல்கிறாங்க. டு லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் இதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி கற்றுப்பீங்க இந்த பிளான் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அது வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஒரு டைஅப் கம்பெனி எஜ்குவஸ்ட்னு. ஸோ ரிவார்ட் பாயிண்ட், இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மூலமாக உங்களுக்கு 6000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பைமோட்டில் வரும். ஸோ பைமோட்டுங்கிறது ஒன்று டைஅப் கம்பெனி. ஸோ அது சூப்பர் மார்க்கெட் மாதிரி நீங்கள் வீட்டிலேருந்தே உங்களை ஆன்லைனில் வந்து ப்ராடக்ட்ஸில் ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ருப்பீஸ் காட்டியே இருக்கும். நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 10 ரூபா இந்த ரிவார்ட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 90 ருபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த ரிவார்ட் பாயிண்ட் ஸ்கீமுங்கிறது. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு அவங்க வந்து என்ன தரது, அதாவது நீங்கள் 6000 பே பண்ணுறதுக்கான சர்வீசஸ் இதுதான் அவங்க தராங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ பாயிண்ட்ஸ் டு நோட், இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் பார்த்துங்க. ஒன்ஸ் இயர் யூசஸ், ஸோ நீங்கள் 20,000 வந்து ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் பிளான் ரீபர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேண்டரி ஃபார் ஆல் யூசர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஜாபில் ஜாயின் பண்ணணுன்னா மஸ்ட்டு பேன் கார்டு இருக்கணும். அதே மாதிரி யூசர்ஸ் அக்கௌண்ட், நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அதுவும் ஆதார் நீங்கள் என்ன தரீங்க, அதாவது பேன் எது தரீங்களோ ஸோ ரெண்டோட இன்ஃபர்மேஷனும் லிங்க் ஆகணும். தி ஐடிஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் டாஸ்க் டு கண்டினியூ ஐடிஸ் செல் சப்மிட் டெர்மினேஷன். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு
குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் 5 days. ஸோ இப்போ 5 நாள் நீங்கள் தொடர்ந்து வேலை செய்யலைன்னா உங்கள் ஐடி வந்து தற்காலிகமாக வந்து ரத்து பண்ணிடுறாங்க. ஸோ அது மாதிரி தான் சொல்ல வந்திருக்காங்க. ரெஃபரல் இன்கம் வந்து 24 மணி நேரத்தில் வந்துடும் சொல்லியிருக்காங்க. டாஸ்க் இன்கம் அண்ட் இன்ட்ரோ இன்கம் ஆர் கிரெடிட்டட் மந்த்லி. ஸோ ரெஃபரல் இன்கம் வந்து 24 மணி நேரத்தில், அதாவது 1 டேயில் வந்துடும். அப்புறம் டாஸ்க் வேலை செய்கிற இன்கமும் இன்ட்ரோ கமிஷன், அதாவது நமக்கு போனஸாக வருதுல்ல, ஸோ 20%, அதெல்லாம் மந்த்லி மாதம் கிரெடிட் ஆகும். ஸோ நோ பேமெண்ட்ஸ் ஆஃப் எனி ஷார்ட் ஆர் கால்டு எஸ்பிஓ, ஷார்ட் ஆர் கலெக்டர். ஸோ எஸ்பிஓ வந்து இதை தவிர வேறு எந்த காசும் உங்கள்கிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க. யூசர்ஸ் மஸ்ட் பர்ச்சேஸ் தி ரிலவெண்ட் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் ஃப்ரம் தி அஃபிலேட்டர். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, டைஅப் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுனா நீங்கள் கண்டிப்பாக இங்கேருந்து தான் வாங்கிக்கணும். எஸ்பிஓட அஃபிலேட்டட் பார்ட்னர்ஸ் அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் பைமோட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எப்படி இருந்தாலும் க்ரோசரிஸ் யார் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் வாங்க தான் போகிறீங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பைமோட்டில் வாங்கினீங்கன்னா டைஅப் கம்பெனிக்கும் வந்து வர ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கும் சேல்ரி வந்து அதிகமாக உள்ள பிஸ்னஸ் நடக்கிறப்ப நம்மளுக்கும் சேல்ரி அதிகமாக சேர்த்து தர மாதிரி கான்செப்ட் இருக்கலாம். ஸோ அடுத்தது சக்ஸஸ்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ் மீன்ஸ் எ சக்ஸஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல் கான்வர்சேஷன் நீங்கள் மேலே போட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ 10 சக்ஸஸ்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ். ஸோ அதுக்கு மீனிங் பார்த்திங்கன்னா, சேல் மேட் பை ரெஃபரல். ஸோ நீங்கள் வந்து எத்தனை பேர்த்த அதாவது அதை நியூ ஜாயினிங் பண்ணிங்களோ, ஸோ அதைத்தான் வந்து சக்ஸஸ்ஃபுல் கான்வர்சேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ டாஸ்க் ஆர் சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி அண்ட் ஸோ டாஸ்க் டெய்லியுமே சேஞ்ச் ஆகலாம். டாஸ்க் வந்து எவ்வளோ % அவைலபிலிட்டி, அதாவது இப்போ ஒரு நாளைக்கு 10 பேர்த்துக்கு மட்டும் ஒர்க் தராங்கன்னா ஃபஸ்ட்டு 10 பேர் வேலை செஞ்சுட்டாங்கன்னா மறுபடியும் அந்த டாஸ்க் அப்போதைக்கு இருக்காது. பட் ஆனால் மேக்ஸிமம் டெய்லி டாஸ்க் இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து இதில் ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை ப்ரொமோட் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அது பிரச்சனை இருக்காது. ரீஃபண்ட் பாலிசி ஆஃப் ரெஸ்பெக்ட் அஃபிலேட் அப்ளைஸ். ஸோ ரீஃபண்ட் பாலிசி அது பார்த்து ஜாயின் பண்ணிக்கிங்க. எஸ்பிஓ நாட் லேபிள் ஃபார் எனி. ஸோ எஸ்பிஓ எந்த ரீஃபண்டும் தரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது இந்த நியூ பர்ச்சேஸ் பிளானுக்கு. அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த பாயிண்டில். டீட்டெயில் யூஸ் அக்ரிமெண்ட் வில் பி அப்பான் ஆன்போர்டிங். ஸோ இந்த பாலிசி இதெல்லாம் இந்த டீட்டெயில்டு டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து அக்ரிமெண்ட், ஸோ கம்பெனியோட அக்ரிமெண்ட்டெல்லாம் நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணுறப்பே எல்லாமே வந்து படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்கின் இல்லுஸ்ட்ரேட்டிவ் ஆர் நாட் கவர்ன்டைட், அது என்னென்னு தெரில பார்த்துங்க. எனி ஆஃப் தி ப்ரோக்ராம் த யூசர்ஸ் வுட் குவாலிஃபை. ஸோ மெயினாக நீங்கள் பார்த்துக்குங்க, இந்த ஜென்ரேஷனில் இருந்தீங்கன்னா, அதாவது 2K கிட்ஸ் மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அப்போ தான் நீங்கள் இங்கிலீஷ், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அது கீழே இருந்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லாட்டி கொஞ்சம் கற்றுக்கிட்டு உள்ளவாங்க. அதுக்கப்புறம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இங்கே குவாலிஃபைடுன்னு போட்டு கிளாஸ் 10th or 11th அண்ட் மஸ்ட் பி ஏஜ் ஆஃப். ஸோ கிளாஸ் 10th அதாவது படிச்சிருக்கணும் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் இல்லாட்டி உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கணும். ஸோ அப்போ தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். திஸ் இஸ் ஏ மார்க்கெட்டிங் கான்ட்ராக்ட் அண்ட் நாட் பி கன்ஸ்ட்ரக்ட். இது வந்து நீங்கள் வேலைக்கு வரல, ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் கான்ட்ராக்ட், ஒரு பார்ட் டைம் ஆட்டு. ஆல் பேமெண்ட் ஆஃப் டோட்டல். ஸோ நீங்கள் இப்போ 100 rupees earn பண்ணுறீங்கன்னா 20% TDS. ஸோ இது நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஏன் இந்த டிடக்ஷன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல்லாக சொல்ல விருப்பம் இல்லை, பிகாஸ் எங்களோட பிஸ்னஸ் கான்செப்ட் அப்படி. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா நீங்களும் ஒவ்வொன்றா புரிஞ்சுக்கலாம் புதுசாக. ஸோ லாஸ்ட் பேஜில் தேங்க்யூ அவ்வளோதான் போட்டிருக்கேன். ப்ளீஸ் ரீட் ஆல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃபர் டீட்டெயில் பிளான்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் ரிஜிஸ்டரிங். ஸோ யாராவது எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அப்புறம் ஆஃபர் டீட்டெயில், பிளான் டீட்டெயில் இதெல்லாம் கரெக்டாக படித்து பார்த்துக்கிட்டு அப்புறம் உள்ளே வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. inputs from anyone other than the company information are unofficial and users are advised not to act based on. ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் கம்பெனியோட இன்ஃபர்மேஷன், அதாவது கம்பெனிக்குன்னு தனியாக வெப்சைட்ஸ் இருக்குது, தனியாக யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸோ டெலகிராம், ஸோ வெப்சைட் க்ரோமில் நீங்கள் வந்து போய் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அங்கே வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் நம்புங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் இன்ட்ரடியூசராக இருந்தாலும் ஏதாவது ஒரு புதுசாக இது மாதிரி ரீபர்ச்சேஸ் பண்ணணும், எனக்கு பே பண்ணணும்
அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் முதல் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க கான்டாக்ட் பண்ணுற கமாண்டர்ஸ்னு உள்ளே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரியே அட்மின் டீம்னு இருக்கும், உங்களுக்கு எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். ஏதாவது ஒன்று தெரிலனா யாராவது சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ ஒருக்கா க்ராஸ் செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். அது வரைக்கும் அதாவது கம்பெனிஸ் டைரெக்டாக சொன்னால் மட்டும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ யூசர்ஸ் ஆர் ஆல்சோ அட்வைஸ்டு டு செக் தி அஃபிஷியல் வெப்சைட் ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ இப்போ பாலிசி அதாவது இப்போ உள்ளே வரீங்கன்னா டிஃப்ரெண்ட் பாலிசி, அதாவது 5 days நீங்கள் ஒர்க் பண்ணலன்னா டெர்மினேஷன் ஆயிரும்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி அதாவது பாலிசிஸ் அடிக்கடி மாற்றுவாங்க. ஸோ மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் கம்பெனி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அது சேஞ்ச் ஆகுதுன்னா, அப்டேட் ஆகுதுன்னா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க வெப்சைட்டை செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், அந்த மிஸ்டேக்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் மார்க்கெட்டிங் பிளான். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்களோ ஸோ எஸ்பிஓக்குள்ளே ஜாயின் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது நம்மளோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம லிங்க் யூஸ் பண்ணியே எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான், இது மாதிரி ஒரு ஜாப் இருக்குதுன்னு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். மற்றபடி உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். ஸோ நான் சொன்னேன்னு மட்டும் நீங்கள் இந்த ஜாப்புக்கு பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஓன் ரிஸ்க், அப்புறம் உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் முடிவு பண்ணிட்டு நீங்கள் இந்த ஜாப்குள்ளே வாங்க. ஸோ மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். தேங்க்யூ.